இப்போ போன விண்கலம் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 அப்படிங்கிற அந்த விண்கலம். அந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வரமாட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸும் வரமாட்டாங்க, வில் புச்மூரும் வரமாட்டாங்க, யாரும் இப்போ திரும்பி வரமாட்டாங்க. அந்த விண்கலம் 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ 4 பேரை கூட்டிகிட்டு போச்சு இல்லையா, ஒரு ஜப்பானிய வீரனுடைய தலைமையில். அந்த 4 பேரும் அந்த விண்கலத்தில் 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வருவாங்க. ஸோ அதனால் இது வந்து மீட்புக்காக போனது கிடையாது. இது வந்து ஒரு தவறான ஒரு தகவல். அப்போ எதில் திரும்பி வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எதில் திரும்பி வருவாங்கன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி க்ரூ எக்ஸ் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போச்சு. அதில் 4 பேர் உட்காந்து போகலாம், ஆனால் 2 பேர் தான் போனாங்க. 2 காலி இடத்துல வெயிட், அதாவது நீங்கள் ஒரு விண்கலத்தை அனுப்புனாக்கா அதை வெயிட் பேலன்ஸ் பண்ணோம்ல, அதுக்காக வந்து ஒரு பொருள்களை சரக்கை வந்து வச்சு அனுப்பிச்சாங்க, உணவு அந்த மாதிரி சரக்கு. அதில் இப்போ 4 பேர் வரலாம் இல்லையா, போனது 2 பேர் தான். அப்போ 2 இருக்கை காலி இல்லையா. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்வெளி களத்தில் உட்காந்து தான் 4 பேர் திரும்பி வர போகிறாங்க. அந்த 4 பேரில் 2 பேர் வந்து சுனிதா வில்லியம்ஸும் வில் புச்மூரும். கடந்த 6 மாசமா அவங்க திரும்பி வரக்கூடிய அந்த விண்கலம் சர்வதேச விண்குடிலேயே தான் இருந்துச்சு. இப்போ யாராவது ஐயா உன்னை மீட்கிறதுக்காக கார் வருது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இதுவாக இருக்கும். அப்படித்தான் இது. அவர் காரில் வராரு, அந்த காரை நிறுத்திட்டு அவரோட ஷிஃப்டை தொடங்குவார். நான் வந்து என்னுடைய காரில் உட்காந்து வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வரக்கூடிய விண்கலம் என்பது ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 6 மாதம் முன்னாடி போனது. அதனால் இது வந்து மீட்புக்காக போன விண்கலம்னு சொல்வதே தப்பு. நீங்கள் எப்போவுமே ஒரு புது விண்கலத்தை தயாரித்தா அது வந்து சோதனை ஓட்டம் செய்யணும். அந்த சோதனை ஓட்டமாக தான் வந்து சுனிதா வில்லியம்ஸும் வில் புச்மூரும் அதை ஓட்டிக்கிட்டு போனாங்க. அப்போ சுனிதா வில்லியம்ஸ்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் 7 பேர் அனுப்பாமல் நாங்கள் 5 பேர் அனுப்புகிறோம், நீங்கள் இருக்கீங்க, வில் புச்மூர் இருக்காரு, நீங்கள் 2 பேரும் அடுத்த பணிக்குழுவில் இணைஞ்சு 6 மாதம் வேலை செய்கிறீங்களா, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லி சுனிதா வில்லியம்ஸும் வில் புச்மூரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. விண்வெளியில் நம்ம போகும்போதும் திரும்பி வரும்போதும் நம்முடைய உடல் வந்து அக்லமடைஸ் ஆகும், அதாவது வந்து அந்த நிலைக்கு பொருந்தணும். இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்முடைய புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து கீழ்ப்பகுதிக்கு போயிட்டு, நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா காலில் வந்து அதிகமாக ரத்தம் போகுது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு எதிராக தான் நம்முடைய தலைக்கு வந்து ரத்தம் போகுது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது. ஆனால் விண்வெளியில் இருக்கும்போது நம்ம மறக்கிறோம், கீழே மேலே எதுவுமே கிடையாது. அப்போ உடல் ஃபுல்லாக ரத்தம் வந்து ஒரே மாதிரி பரவும் இல்லையா. ஸோ அப்போ வந்து உடல் வந்து அதுக்கு வந்து தயாராகும். அது மாதிரி நான் ஒரு 6 மாதம் இருந்துட்டு திரும்பி பூமிக்கு வந்தேன்னா ரத்தம் வேற மாதிரி மாறிடும்ல, அதுக்கு உடல் தயாராகணும் இல்லையா. இதுதான் சிக்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.